தனக்கு தானே கிஃப்ட் பண்ணிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 2800 கிட்ட வரும். இது ஹலோ, வெல்கம் டு பிருந்தகந்தன் vlog. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே வந்து வரப்போகுது. நாட் திஸ் மந்த், நெக்ஸ்ட் மந்த். ஸோ என்னோட பர்த்டேக்கு நான் வருஷம் வருஷம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு நானே வந்து கிஃப்ட் கொடுத்துப்பேன். சின்ன சின்ன கிஃப்ட் வாங்குறத தாண்டி கொஞ்சம் ப்ரீமியமாக எனக்கு ஃபீல் ஆகுற கிஃப்ட் எல்லாம் வந்து நான் வருஷம் வருஷம் எனக்கு நானே வந்து கிஃப்ட் பண்ணிப்பேன். நான் வந்து நிறைய கோல்டு சேவிங்ஸ் வீடியோவில், கோல்டு பர்ச்சேஸ் வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோட செல்ஃப் கிஃப்ட் வந்துட்டு ஒரு எபிசோடா அப்படியே லைனா நான் என்னென்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டேன், டக்குன்னு எனக்கு வந்துட்டு இந்த பொருளை யூஸ் பண்ணும் போது எனக்கு உங்களுக்கு காமிக்கணும், இதை வந்து சொல்லணும், அப்பதான் வந்துட்டு தனக்கு தானே கிஃப்ட் பண்ணிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. ஸோ அதை பார்த்துடலாமா? டடா. ஸோ இதுதான் அந்த விஷயம். இது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கின்லேருந்து பர்ஃப்யூம் தான் நான் வந்துட்டு எனக்கு நானே வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நினைக்கலாம், இதனுடைய ப்ரைஸ் வந்து 2800 கிட்ட வரும். இது வந்து என்ன 2800 தானே அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு பர்ஃப்யூம்க்கு நான் வந்துட்டு ஒரு 3000 கிட்ட செலவு பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. அதனால நான் எனக்கு நானே வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த பர்ஃப்யூமை வந்து எனக்கு வாங்கிட்டேன். இது வந்து 100 ml. இந்த ஸ்கின் பர்ஃப்யூம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும், வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வந்து பர்ஃப்யூம் நேம் பார்த்தீங்கன்னா செலஸ்ட். இதுதான் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் மறுபடியும் வந்துட்டு வாங்குறதுக்காக 1 year வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த பர்ஃப்யூமை கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு எனக்கு நானே வாங்கினது. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? இதனுடைய பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து வேற லெவல்ல இருக்கும். நிஜமாவே வந்துட்டு ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். இந்த முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பேக்கேஜிங், இந்த பாட்டில் தான். எவ்வளோ அழகா இருக்குல்ல. இதனுடைய கேப் வந்துட்டு ஒரு மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்கும். இதனுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி வந்து கீழே அந்த இப்படி பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஷேப்பு. இந்த கலர் வந்துட்டு பிங்க் வித் என்னது மெஜெண்டா கலர். எல்லாமே வந்துட்டு பார்க்க அப்படியே ப்ரீமியமா இருக்கும், ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். இதுல வந்துட்டு என்ன ஃப்ளேவர்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதனுடைய பேஸ் நோட் பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட்டோட ஸ்மெல் வந்து வரும். அப்புறம் வந்து ஒயிட் மஸ்க்கு, அப்புறம் ஆம்பர், சாண்டல்வுட்னு சொல்லிட்டு நிறைய நோட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் ஸ்மெல் வந்து நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனுடைய கொஞ்ச நேரம் கழிச்சு செகண்ட் நோட் ஒன்று வரும்ல எல்லா பர்ஃப்யூம்க்கும், அதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின், சம்பாக், ஆரஞ்சு ஃப்ளவரு, அப்புறம் வந்து வாட்டர் லில்லி, அந்த மாதிரி ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் நோட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அடிக்க போகிறேன். ஈவினிங் வரைக்குமே அந்த ஸ்மெல் வந்து என் ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபைனல் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட்டு, ஜிஞ்சர் பியர், கிரீன் பியர், ஜிஞ்சர், பிளட் ஆரஞ்சு ஸ்மெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. நிஜமாவே செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸ்மெல்லு. ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, அடித்த உடனே பயங்கரமாக ப்ரீமியாக கேர்லிஷாக சட்டிலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணுறதுக்கே வந்துட்டு எனக்கு இதுவாக இருக்கும். அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கிறத வந்துட்டு பார்த்து வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்னா தான் மட்டும்தான் இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். டெய்லியும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இப்போ டெய்லியும் தான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூட சேர்த்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால நான் அப்பப்போ ஸ்பெஷல் ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் வந்துட்டு இதனுடைய லிங்க் வேணும்னா வந்துட்டு நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், இதனுடைய லிங்க் வேணும், நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் லிங்க்கும் வந்துட்டு நான் வந்து வீடியோலேயே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி செல்ஃப் கிஃப்ட் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் கோல்டு வீடியோவில், சின்ன சின்ன கோல்டு தான் நமக்கு கிஃப்ட் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகிறதுமே வந்துட்டு நம்ம கிஃப்டாக கொடுத்துக்கிட்டா நம்ம வந்துட்டு செம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். பர்த்டேக்கு வந்து எல்லாருமே கிஃப்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணுவாங்க, அம்மா கிஃப்ட் பண்ணுவாங்க, சிஸ்டர்ஸ், கசின்ஸ் எல்லாருமே கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளே காசு சேர்த்து வச்சு நமக்கு நாமே கிஃப்ட் பண்ணி பாருங்க, செமையாக இருக்கும். ஸோ கிஃப்ட் யுவர் செல்ஃப். ஓகே, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போதான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வாங்குற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுவேன். ஓகே, பாய்.